காலவேளையிலே தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்கள் யாவரையும் இயேசுவை நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். இனியும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய கிருபையினாலே 2 மாதங்களை கடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் 3வது மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு செல்வாராக. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு வசனம் தான் ஏசாயா 41வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆமென். எஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கால வேளையிலே இந்த புதிய மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே நாம் முன்னேறி செல்வதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான மிக அற்புதமான வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகளே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அல்லாமல் வேறு யாரும் நமக்கு சொல்ல முடியாது. வேறு யாரும் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக செய்ய முடியாது. நீ பயப்படாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கர்த்தர் தான் நமக்கு சொல்ல முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுது நமக்குள்ளாக ஒரு தைரியத்தை நம்பிக்கையை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். திகையாதே, நான் உன் தேவன். Do not be dismayed, for I am thy God. நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறபடியினாலே நீ திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேனே என்றால் நீ திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் இருதயம் பயப்பட வேண்டாம், படப்படக்க வேண்டாம். உன் இருதயம் அமர்ந்திருந்தால் போதும், என்னை நம்பிக்கொண்டிரு என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். 2வது சொல்றாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த 3வது மாதத்திற்குள் வந்திருக்கிறதான நமக்கு நான் சொல்லட்டும், தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் அவர்களை விடுவித்தார். பயங்கர கொடூரமான அவருடைய கரத்திலிருந்து, பார்வோனுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் தப்புவித்து விடுதலையாக்கி அவர்களை வெளியே கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சரியாக 3வது மாதம் 1ஆம் தேதி சீனாய் மலை அண்டிக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். தேவன் அவர்களை எங்கே அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாரோ ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். சரியாக அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதான அந்த நாட்களில் இருந்து 3வது மாதம் 1ஆம் தேதியிலே அவர்கள் சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். புறப்பட பண்ணினதான தேவன் சரியாய் நடத்துகிறார். அவர்களை சரியான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். சீனாய் அந்த வனாந்திரம், அந்த மலையடி வாரம், தேவனுடைய பிள்ளைகளை அந்த 3வது மாதத்திலே கர்த்தர் அவர்களுக்கு செய்தது என்ன தெரியுமா? அவர் தம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார்.
நான் உன்னை அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து ஆண்டவர் அவர்களை அழகாய் நடத்தினார். இந்த 3வது மாதத்திலே நிச்சயமாய் நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறார். நீங்கள் செல்ல வேண்டியதான வழிகளிலே உங்களை நடத்தி சென்று உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்த காரியத்துக்கு நேராக நான் வேகமாய் செல்லட்டும். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது 3ஆம் நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது மாதத்திலே வந்திருக்கிறோம். ஆகினாலே அந்த 3வது நாள் என்கிறதான காரியத்தை நான் உங்களோடு கூட பேச நான் விருப்பப்படுகின்றேன். யோவான் 2:1 சொல்லுகிறது, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். நாம் எல்லாரும் அறிந்த சம்பவம் தான். ஆண்டவராகிய இயேசு கானா ஊர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற பண்ணினார் என்று சொல்லி அது 3வது நாளிலே நடந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு இருந்ததான அந்த கல்யாண வீட்டார் எல்லாவற்றையும் அழகாய் ஆயத்தம் செய்திருந்தார்கள். இயேசுவையும் அவருடைய தாயும் சீஷர்களையும் அழைத்திருந்தார்கள். ஆனால் எல்லாம் சரியாய் செய்தது போலதான் இருந்தது. என்றாலும் அங்கே ஒரு குறை காணப்பட்டது. இந்த 3ஆம் நாளிலே அவர்களுக்கு திராட்சரசம் குறைப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளே, அந்த குறைவு ஏற்பட்ட பொழுது இயேசுவின் தாய் அந்த திராட்சரசம் குறைப்பட்டது என்பதை இயேசுவுக்கு தெரிவித்தாள். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே, just wait for me என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் என் நேரம் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் கொஞ்ச நேரம் அவருக்காக பொறுத்திருந்த பொழுது அந்த நேரத்திற்குள்ளாக இயேசுவின் தாய் சொன்னதான ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை என்னவென்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அநேக மக்களுடைய பிரச்சனை இதுதான். அநேகருடைய பிரச்சனை இதுதான். நீ என்னத்தை சொல்றது, நான் என்னத்தை செய்யறது, நீ சொல்லி நான் செய்யணுமா, நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கேட்கணுமா அப்படிங்கிறதான ஒன்றுதான் அநேகருடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. People don't want to surrender to their authorities. தங்களுக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொடுக்க, தங்களை விட்டு கொடுத்து போக, அவர்களுக்கு கீழ்ப்படிய நிறைய பேருக்கு மனது இல்லை. ஆனால் இயேசுவின் தாய் அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக அவர்கள் சொன்ன பொழுது அந்த தாய் அந்த வேலைக்காரத்தில் சொன்ன பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த 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 அற்புதத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு அற்புதம் செய்வார் என்று யாருமே இதற்கு முன்பாக எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்த பொழுது, இல்லாவிட்டால் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க பொழுது அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை ஜனங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இதுதான் இந்த கானாவூர் கல்யாணத்தில் செஞ்சது முதல் அற்புதம். இது போலெல்லாம் இவரால் செய்ய முடியும் என்று மக்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இயேசு மௌனமாய் அந்த திருமண வீட்டிலே இருக்கின்றார். ஆனால் யாரெல்லாம் அவரை அடையாளம் கண்டுபிடித்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே எல்லாம் அப்படியே இருப்பதை போல காணப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆண்டவர் மௌனமாயிருப்பதை போல காணப்படலாம். ஆனால் நான் சொல்லட்டும், இந்த 3வது நாள் வந்துருச்சு, இந்த 3வது மாதம் வந்திருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சகாயம் பண்ணும்படியாக எழுந்தருளுகிற மாதமாய் இந்த மாதம் நமக்கு அமைய போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே,
அங்கே அந்த தண்ணீர் என்னவா எப்படி இருந்ததோ தெரியல. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமைக்காக அந்த 6 கச்சாடியை வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த கச்சாடி என்ன பண்ணுங்க சொல்லுங்க, நிரப்புங்க. தண்ணீர் ஊற்றி நிரப்புங்கள், தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். ஆக்சுவலா இயேசுநாதர் என்ன சொல்லி இருக்கணும்னா, அந்த ஜாடியை முதல்ல கிளீன் பண்ணுங்கப்பா, அழுக்கா இருக்கிற மாதிரி தெரிகிறது, சுத்தம் பண்ணு, அதுக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே ஊத்து, அதுக்கப்புறம் வேற தண்ணியை புடி, அப்படிலாம் சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசுநாதர் அதெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல. ஏசப்பா சொல்றாரு, ஏற்கனவே அதில் கால் பாகம் தண்ணி இருக்கிறதோ அரை பாகம் தண்ணி இருக்கிறதோ தெரியல, ஆனால் அதை அந்த அந்த ஜாடியை என்ன பண்ணுங்கன்னா நிரப்புங்கன்னு சொன்னார். நிரப்புங்க, இருக்கிறதுல இன்னும் நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்க. இந்த 3வது மாதத்திலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்ப 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 தேவையில்லாதவைகள்லாம் வெளியே போகும். நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையினாலே நீங்கள் இன்னும் நிரப்பப்படுவீர்கள். இன்னைக்கு அருமையான ஐயா பாடின பிரகாரமாக என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. அல்லேலூயா. நான் சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறேன், சபையில அலங்காரமாய் இருக்க போகிறேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் மாற்றப்பட போகிறேன். நிரப்பப்பட வேண்டியது அவசியம். இந்த 3வது மாதத்திலே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறதான மாதம். தேவனுடைய பிள்ளைகளை நிரப்பினார்கள், நிரம்ப நிரப்பினார்கள். வசனம் சொல்லுகிறது, ஏசப்பா சொன்னார், கொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. அவர்கள் கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுத்தார்கள். அவன் அதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றான், அவன் எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் அங்க போய் மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த 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 மாப்பிள்ளை கிட்ட சொல்றாரு, ஐயா எல்லாருமே ருசி உள்ளதை முதல்ல கொடுப்பாங்க, ருசி அற்றதை பின்னாடி தான் கொடுப்பாங்க, தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. ஆனா நீங்களோ இந்த நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. God makes our life more special as the days go by. காலங்கள் செல்ல செல்ல உன் வாழ்வு குறுகி போகிற வாழ்வு அல்ல, மெருகேற்றப்படுகிற வாழ்வு. நம்முடைய வாழ்வு ருசி குறைந்து போகிற வாழ்வு அல்ல, ருசி ஏற்றப்படுகிற வாழ்க்கை. உலக மக்கள் சொல்றாங்க காலம் செல்ல 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 எல்லாம் குறைஞ்சு போதுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீதிமான்களுடைய வாழ்க்கையோ நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கும். சூரியனை போல பிரகாசத்தின் மேல பிரகாசம், ருசியின் மேல ருசி, சுவையின் மேல சுவை, ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதம். உலகம் உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்குதா, உனக்கெல்லாம் காலம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நீ இதுக்கப்புறம் நீ உட்காரு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களா? இல்ல, இது பிரகாசிக்க வேண்டிய காலம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிரகாசிக்க வேண்டிய காலகட்டங்கள், நிரப்பப்பட வேண்டிய காலகட்டம். உன் பாத்திரம் நிரம்பி வழிய கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அந்த மக்களுக்கு கர்த்தர் தெரியுமா கொடுத்தாரு? சுவையான திராட்சரசம். சொல்லுங்க பார்க்கலாம், சுவையான திராட்சரசம். இதே இந்த ஆண்டவராகிய இயேசுவை இன்னொரு விஷயத்தை மாத்திரம் 2 நிமிஷத்துல சொல்லி நான் முடிச்சிட்டோம். யோவான்ல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஐயோ எனக்கு தாகமாயிருக்கிறேன், I am thirsty அப்படின்னு கத்தும் பொழுது மக்கள் அவருக்கு என்ன தெரியுமா கொடுத்தார்கள்? யோவான் 19:28 சொல்லுகிறது, அங்கே கற்சாடியிலே அங்கே என்ன இருந்ததா வசனம் சொல்லுகிறது, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தொண்டிலே மாற்றி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இட் இஸ் கால்ட் as vinegar, கசப்பான காடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It was a sour wine என்று சொல்லப்படுகிறது. அந்த காடி அப்படின்னு சொன்னா sour wine, கெட்டு போன, இல்லாவிட்டால் புளித்து போன
கசப்பான திராட்சரசம். தேவ பிள்ளைகளே, மக்கள் அவருக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? வினிகர், கசப்பான திராட்சரசம். ஆனால் அவர் மனிதர்களுக்கு கொடுப்பது என்ன தெரியுமா? சுவை நிறைந்த திராட்சரசம். சுவை நிறைந்த திராட்சரசம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கசப்பான திராட்சரசத்தை, அந்த கசப்பான அந்த காடியை தான் நம்முடைய வாழ்க்கையில நாம வைத்து தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கலாம். நீங்கள் அவருக்கு கொடுங்க, பரவாயில்லை, அவருக்கு அதை கொடுப்போம், பரவாயில்லை, அதை அவர் பெற்றுக்கொண்டு, ஆனால் அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையிலே சுவையான திராட்சரசத்தை, மிக அற்புதமான மதுரமான திராட்சரசத்தை அவர் கொடுக்க அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். உலகம் அவருக்கு அப்படிதான் செய்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நமக்கு சுவையான திராட்சரசத்தை கொடுக்க அவர் ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு நான் பலம் தருவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். தேவனுடைய ஹெல்ப் உங்களுக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். அல்லேலூயா. கொஞ்சம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை, கொஞ்சம் அந்த காணா ஒரு கல்யாணத்தில் அந்த பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. திராட்சரசம் இல்லையாமாப்பா, திராட்சரசம் இல்லையாமாப்பா, என்னடா கல்யாணம் பண்ணா, என்னடா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருடைய முகமும், அந்த பொண்ணு மாப்பிள்ளைய முகம் எப்படி மாறி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். அந்த பந்தி விசாரிப்புக்கார மாப்பிள்ளை கிட்ட ஓடி போய் அவர்கிட்ட சொல்றார், ஐயா, எல்லாரும் நல்ல திராட்சரசம் முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் ரொம்ப மோசமான திராட்சரசத்தை தான் அப்புறம் கொடுப்பாங்க, ஆனால் நீங்களோ நல்ல சுவையான திராட்சரசத்தை இம்மட்டும் வச்சிருந்தீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணும் கேட்டிருக்கோம். மாப்பிள்ளை கிட்ட சொல்றத அந்த பொண்ணும் கேட்டிருக்கோம். நல்ல திராட்சரசம் கிடைச்சிருச்சிங்களா? ஆனா இந்த மாப்பிள்ளை தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கும். கேள்வி கேட்டு இருந்திருப்பாரு, நான் எங்க வச்சிருந்தேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நான் சொல்லட்டும், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இறங்கி வந்து, உங்கள் குடும்பத்தின் நடுவிலே கடந்து வந்து, உங்கள் வாழ்விலே கடந்து வந்து அவர் செய்கிறதான உங்கள் கூடாரத்தின் மேலே ரகசிய செயல், அவருடைய ரகசிய செயல் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே இருந்து இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க, எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுகிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. நேற்று தினத்திலே ஒரு சகோதரனும் சகோதரியும் ஹஸ்பண்ட் வைஃப் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் வந்து சொன்னாங்க, பாஸ்டர், அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஒரு வேலைக்கு போகிறேன் பாஸ்டர், ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் எழுதினாதான் அந்த வேலை நான் கண்டினியூ பண்ண முடியும், அது வந்து மிலிட்ரியில் நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றேன் என்று அவங்க சொன்னாங்க. அவர்கள் போன ஆண்டு தான் ஜாயின் பண்ணாங்க. இந்த ஆண்டு மறுபடியும் அவங்க எக்ஸாம் எழுதி தான் அவர்கள் வந்து இன்டர்வியூ வச்சு மறுபடியும் தான் அந்த வேலைக்கு போக முடியும். கூட ஒர்க் பண்ணுற அவங்களுடைய ஆஃபீஸர்லாம் சொன்னாங்களாமா, நாங்கள்லாம் மிலிட்ரியிலிருந்து வந்தவங்க, நீ வந்து சிவிலியன், நீ வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு நபர், ஆனா இந்த வேலைக்கு வந்திருக்கிற, இந்த வருஷம் அடுத்த வருஷம் உனக்கு கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு போன வருஷமே சொல்லிட்டாங்களாமா அவங்க கிட்ட, உனக்கு கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அப்போ இந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே இந்த வேலை நீர் கொடுத்தது, சித்தமானால் என்னை இங்கே வைக ஆண்டவரே. தேவனுடைய சபையில பாரத்தோடு கூட வந்து அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவங்களோடு கூட பேசினாராம். நான் உங்களை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். இன்டர்வியூ நடந்தது, அவர்கள் எக்ஸாம் எழுதினாங்க, இன்டர்வியூ நடந்தது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், எனக்கு இதுக்கப்புறம் இங்க வேலை இல்லைன்னு சொன்ன அந்த ஆபீசருக்கு வேலை கிடைக்கல, ஆனா எனக்கு மறுபடியும் அதே வேலையை கர்த்தர் அதே இடத்துல கொடுத்தார். உனக்கு கிடைக்காதவர்ன்றவர் என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டமா, ஏன்னா அங்க இருந்த எல்லாருமே ஹிந்து, இந்த அம்மா ஒண்ணு மட்டும் தான் ஏசப்பா பிள்ளை.
வருஷம் முழுவதும் டாக்ஸ் கொடுத்தாங்களாம். வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாம் ஏசாவை பத்தி சொன்னாங்களாமா, ஆண்டவரை குறித்து சொன்னாங்களாமா. அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல அந்த புக்கம் கொடுத்து அந்த கேக்கும் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாமா. அவர்கள் எல்லாரும் சொன்னாங்களா, உனக்கு வேலை கிடைக்காது, இங்க இந்த இடத்துல உனக்கு மறுபடியும் வேலை கிடைக்காது. எல்லாரும் போயிட்டாங்களோ, ஒரு சிலர் தவிர்த்து. ஆனால் யாரெல்லாம் இவங்களை பார்த்து நீ போயிருவன்னு சொன்னாங்களோ அவங்க போயிட்டாங்க. ஆனா ஏசப்பாவை நம்பினவங்க, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களை மீண்டும் அதே இடத்துல நிலை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அவங்க பொருத்தனை பண்ணி அந்த காணிக்கையை நேற்று இரவு என் இடத்துல கொண்டு வந்து, பாஸ்டர் கர்த்தர் எனக்கு செய்தார், ஆகினாலே இந்த பொருத்தனையை நான் கர்த்தருக்கு நிறைவேற்றுகிறேன் என்று மகிழ்ச்சியோடு கூட வந்து கொடுத்தாங்க. இந்த தேவன் மாறாத தேவன். அதே தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் வழி நடத்துவாராக. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? நாம் எல்லாரும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் மேலே இறங்குகிறது, அதற்காக நன்றி. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ராஜா. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ராஜா. இந்த 3வது மாதத்திற்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்தவர் நீரப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே அற்புதமாய் நடத்தி கொண்டு செல்ல நீர் வல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காக்குங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும், எல்லாரையும் பலப்படுத்துவீராக, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. வெற்றியின் மீது வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு செல்லுங்கப்பா. ஆண்டவரே, இப்படி சித்தம் ஒன்றே எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். உம்மை போலவே மாற பண்ணுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் போது இப்படி சமூகம் முன்பாக செல்லட்டும், நீரே பாதுகாத்து கொள்ளும். தேவனுடைய சகாயம் உண்டாயிருக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே, உங்க சகாயம் உண்டாகட்டும் அப்பா. எங்களை தாழ்த்து முனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, புதிய பலத்தால் இடைகட்டுக ராஜா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஞாயிறு ஆராதனைகளை ஆஸ்வதமாய் மாற்றி தாரோம். கிருபைக்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென்.